லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்புதூரில் 68 லட்சம் முதல். தொடர்புக்கு 7200434445. 9ங்கிறதோட 10ங்கிறது முழங்கால் மூட்டு, 11ங்கிறது கணுக்கால், 12ங்கிறது பாதம். இது மனிதனுடைய ஸ்ட்ரக்சர். அதே மாதிரியே ஒவ்வொரு பாவகங்களுக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருக்கு. இந்த மிதுனத்துக்கு 2ஆம் இடமே என்ன வீடுனா கடக வீடு. கடகம் நன்னீர், ஆறு, ஆற்றை ஒட்டி குடியிருக்கீங்களா? ஆமாம் சார், ஆறு இருக்குது, ஆனால் தண்ணி வராது, எப்பயாவது தான் சார் வரும். தண்ணி வராததெல்லாம் அவரோட பிரச்சனை இல்லை. தண்ணி வராது. பொதுவா ஒரு பரிகாரம்ங்கிறது ஒரு ஜோதிடர் எதற்காக சஜஸ்ட் பண்றாரு, இல்ல பரிகாரங்கள்ங்கிறது எப்படி இருக்கணும் உங்களுடைய பார்வையில், அல்லது நீங்க சஜஸ்ட் பண்ற பரிகாரங்கள் எப்படி இருக்கு? நான் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். இன்றைக்கு நம்முடைய அரங்கத்துக்கு சிறப்பு விருந்தினராக பிரபல ஜோதிடர் கோவை திரு பண்டிட் விஜய் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க ஐயா. சரி, எங்களோட டீமும் இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து இந்த ஒரு உரையாடலில் இணைகிறாங்க. சரிங்க ஐயா. நிறைய ஜோதிடர்களுடைய பேட்டிகளை நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வெவ்வேறு விதமாக இந்த ஜோதிடங்கள் சொல்றதையும் நான் பார்த்துருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் ஜோதிடத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வமும் உண்டு. சரிங்க. உங்களுடைய இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ட்ரெண்டானது அல்லது நீங்க வெளியில பிரபலமானதுங்கிறது ஒருத்தங்களுடைய பேரை வச்சே அவங்கள பற்றின விவரங்களை சொல்றது, மொபைல் நம்பர் வச்சு சொல்றது, ஆதார் நம்பர் வரைக்கும் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆதார் கார்டு வச்சு சொல்லி. சரி, ஓகே. ஸோ இப்படி நீங்க வெவ்வேறு விதமாக ஜோதிடங்கள் நீங்கள் சொல்ற வீடியோக்களை பார்த்தபோது இருந்த இம்ப்ரெஷனுக்கும் உங்க கூட பேசின பிறகு எனக்கான இம்ப்ரெஷனும் வேற வேறையா இருந்தது. நீங்க எப்படி இந்த ஜோதிடத்தை அப்படி அதை ஒரு உடைச்சு சொல்றதுன்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு லட்டு மாதிரி இருக்கிற விஷயத்த உடைச்சு அப்படி பூந்தி ஆக்குற மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை நீங்க எப்படி அரைவு பண்றீங்கன்னு நீங்க சொன்னபொழுது எனக்கு உண்மையாவே ஒரு ஆச்சரியமா இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஜோதிட கலை மேல ஒரு மரியாதையே வந்துச்சு. ஸோ அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். சரிங்க. எப்படி நீங்க இந்த ஜோதிட கலைக்குள்ளார நீங்க வந்தீங்க? நீங்க எப்படி ஒரு விஜய் தான் உங்களுடைய இயற்பெயரா? இல்லை, என்னுடைய இயற்பெயர் வந்து வேற. சரி, ஓகே. உங்களுடைய இயற்பெயர்லேருந்து எப்படி நீங்க பண்டிட் விஜயா நீங்க இந்த ஜோதிட கலைக்குள்ளார நீங்க எப்படி வந்தீங்க? உங்களுடைய பயணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல பேசு தமிழா பேசு இந்த அற்புதமான ஒரு அரசியல் சேனலில் முதல்ல என்னை இந்த இடத்துக்கு ஒரு நேர்காணலில் கூட அமர்ந்திருக்கக்கூடிய அரசியல் திறனாய்வு கொண்டவர்கள், பெரிய அரசியல் தலைவர்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த எளியவனை அழைத்து ஐயா வந்து என்னை பேட்டி கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. கோடான கோடி நன்றி. நான் வந்து இந்த ஜோதிடத்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 26 வருஷங்களுக்கு ஆகிப்போச்சு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கார்மெண்ட் ஃபீல்ட்ஸ் எங்களுக்கு வந்து இந்த கார்மெண்ட்ஸ் தொழிலில் நிறையா நஷ்டங்கள் அடைஞ்ச பொழுது நான் எங்களுடைய தகப்பனாரை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு ஜாதகம் பார்க்கணும். அது வரைக்கும் எனக்கு இறை நம்பிக்கை அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்பா இராணுவத்தில் ஒரு உயர் அதிகாரி இருந்தவர். உனக்கு இதில் நம்பிக்கை இல்லையேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் முதல் பார்த்த நபர் திரு ஜெயராம ரெட்டியார் அப்படிங்கிறவர் காலம் மறைஞ்சிட்டார். அவர் தான் என்னுடைய ஹாரஸ்கோப் பார்த்துட்டு இந்த தொழில் எதுவும் ஒத்து வராது, வாக்கு தொழில் செய்யலாம், ஜோதிடம் உனக்கு நல்லா வரும், நீ செய்ப்பா அப்படின்னு அவர் தான் என்னை தூண்டுறார். என்னுடைய தகப்பனார் உனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது, என்ன ஜெயராமன் போய் இவனை போய் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் சொன்ன அந்த தொழில் எல்லாமே நலிவடைஞ்சு ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போகுது. அப்புறம் மீண்டும் அவரை ஒரு முறை சந்திக்கும் பொழுது நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்குது, எனக்கு இதை கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருக்குது, கற்றுக்கலான்னு சொன்னீங்க, அதனால் நானும் உங்ககிட்ட கற்றுக்கலான்னு ஆசைப்படும் பொழுது அவர் இந்த ஜோதிடத்தினுடைய பேஸ் ஆரம்பிச்சிடுறாரு. ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் அவரை சந்திக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒரு விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. ஒரு கட்டத்தில் என்னுடைய கடன் நெருக்கடியின் காரணமாக ஊரை விட்டு வெளியேறக்கூடிய சூழல். இப்படி என்னுடைய துணைவியார் ஊர் திருச்சிராப்பள்ளி. ஸோ அங்கே போய் அங்கேயும் நான் சந்தித்த நபர்கள் எல்லாமே ஜோதிடர்கள். அப்போது ஒவ்வொருத்தரையாக சந்திக்க ஒவ்வொருத்தர்கிட்டருந்து ஒவ்வொரு விஷயங்கள் வர ஸோ அங்கேயும் இருக்க முடியாமல் நான் கோவைக்கு வர்றேன். கோவைக்கு வந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு இரவு நேர காவலராக செக்யூரிட்டி கார்டாக பணிபுரிகிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டு வந்துடுறேன். என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னுடைய துணைவியார் அவங்க வந்து ஒரு சிவில் இன்ஜினியர், அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேலைக்கு போகிறாங்க. அப்போ பகலில் குழந்தைகளை பார்த்துக்க ஆள் இல்லைங்கிற பொழுது நான் பலவடிக்கு இரவு பணி செக்யூரிட்டி கார்டுக்காக போகிறேன். போகும்பொழுது அங்கே திரு ஜோசப் சுந்தர்ராஜுங்கிறவர் என்னுடைய இந்த லைஃப்பில் இன்றைக்கி அடிப்படைக்கு அவர் தான் காரணம். அவங்க பிறப்பால் கன்வெர்டட் கிறிஸ்டின், அவங்க தேவாங்கர் சமூகத்தை சார்ந்தவர். அவர் அந்த இடத்துல அவரை நான் சந்திக்கும் பொழுது நான் பில்டிங்கோட செக்யூரிட்டி கார்டாக போகிறேன், அவர் அங்கே பேங்க்கோடைய செக்யூரிட்டி கார்டாக இருக்கார். அங்கே பகலில் வந்து கன்மேனு, இரவில் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் செக்யூரிட்டி கார்டு தான். அப்போ 4 வருடம் அந்த இடத்துல தொடர்ந்து நான் பணிபுரிகிறேன். முதல் நாளே அவர் ஜோதிடங்கிறது எனக்கு தெரிஞ்சிருது.
அதான் அவரை சந்திக்கிறதுக்காக அவர் நானும் நைட் டியூட்டியில் இருக்கோம். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. அவரை பார்க்குறக்கு ஒரு பென்ஸ் காரில் வர்றாங்க, பின்னாடி ஒரு மினி டோர் இதிலெல்லாம் வர்றாங்க. வந்து பெரிய சார்ட் வச்சு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ டிஸ்கஸ் பண்ணி முடிச்சோன்னு நானும் அவருக்காக ஏன்னா புது அறிமுகம் அன்னைக்கு தான். அவர் விட்டுட்டு எப்படி நம்ம சாப்பிட்றது, நான் ரொம்ப நேரம் யோசித்து அப்புறம் நானே சாப்பிட்றேன். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சார் யாரும் அவங்க பர்சனலாக பேசும்போது அவங்களுடைய பர்சனல் நமக்கு தேவையில்லைன்னு நான் எட்டி நின்றுக்கிட்டேன். அதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னங்க சார் யாரோ காரில் வந்தாங்க, பெரிய பெரிய சார்ட் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க, என்ன விஷயம் அப்படின்னோடனே நான் வாஸ்து பார்ப்பேங்கிறாரு. ஓகே. என்ன சார் நீங்கள் கிறிஸ்தவர், நீங்கள் எப்படி வாஸ்து பார்க்குறீங்க? நான் பிறப்பால் கிறிஸ்தவருங்க, ஆனால் நான் எல்லா கோயில்களுக்கும் போவேன், என்னுடைய இந்து கோயில்களுக்கு எல்லாத்துக்கும் போவேன். நான் வாஸ்து பார்க்குறேன், ஒரு கோயிலுக்கு வாஸ்து பார்க்குறக்கா என்னை பார்க்க வந்தாங்கங்கிறார். என்ன சார் நீங்கள் கிறிஸ்டின், நீங்கள் இந்து கோயிலுக்கு வாஸ்து பார்க்குறீங்களா? ஆமாம், அது வைத்தீஸ்வரன் கோயிலில் நாடி பார்த்து இன்ன இடத்துல இந்த மாதிரி ஜோசப் சுந்தர்ராஜன் பேர் கொண்டு அங்கே இருப்பாங்க, அவரை போய் சந்திங்க, அவர் தான் உங்கள் கோயிலுக்கு வாஸ்து பார்த்து கொடுக்கணும்னு ஏடில் வந்ததாக சொல்லி லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இன்றைக்கி இருக்குது, மருதமலை அடிவாரத்தில் இருக்குது. அது அவர் போட்டு கொடுத்த ஸ்ட்ரக்சர், அவர் போட்டு கொடுத்த டிராயிங் தான். ஓகே. அப்போ அவர் டிராயிங் அதை பார்த்துட்டு அப்புறம் நான் உடனே எனக்கு சின்ன ஒரு பேப்பரில் என்னுடைய வீட்டோட டிராயிங்கை வரைஞ்சி கையில் கொடுக்குறேன். இந்த வீட்டுக்கு அம்பானி குடி வந்து 6 மாதத்தில் காணாமல் போயிடுவாங்க, நீங்கள் எப்படி இருந்தீங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் இந்த டிராயிங் வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கு ஜாதகம் பார்க்கலன்னு சார்னு, நாளைக்கு கொண்டு வாங்க. மறுநாள் என்னுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் பெரிய ஜோதிடர் ஆகலாம், உங்களுக்கு அந்த யோகா இருக்குது. எனக்கு அந்த இரவு பணி எங்கள் செக்யூரிட்டி கார்டுக்கு ஒன்றும் வேலை இல்லைல்ல. அப்போ அவரும் ஃப்ரீயாக இருக்கார், நானும் ஃப்ரீயாக இருக்கேன். அப்போ அது கோட்டக் மஹிந்திரா பேங்க், அப்போ தான் அந்த பேங்க் வந்த புதுசு. அதுக்கு முன்னாடி 5-6 வருஷமாக ஜோதிட பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட தான் முழுமை பெறுகிறேன். அவர் தான் அப்புறம் மறுநாள் ஜாதகத்தை பார்த்து செய்யுங்க, உங்களுக்கு ஜோடம் வரும், சொல்லித்தர முடியுமா சார்? நான் சொல்லித்தரேன். அவர் கேரளா பணிக்கர்கள்கிட்ட முறையாக கற்றுக்கொண்டவர். அவர் வளர்ந்ததெல்லாம் பாலக்காடு தாத்தா வீடு. இவங்க தேவாங்கர் சமூகமானால டெக்ஸ்டைல் ஃபீல்டு, அவங்க அங்கே துணிக்கடை இருந்தது. அடுத்தாப்பில் ஒரு பணிக்கர் இருந்திருக்கார். அவர்கிட்ட ஒரு முழு நேரம் அவர் ஜோடம் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அதை போல் அப்படியே எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதிலிருந்து நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் வளர்ந்து போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த அறிவு பத்தலை. அவர் என்ன கற்றுக்கிட்டாரோ அதை எனக்கு கொடுக்குறாரு. எனக்கு ஏன்னா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய கற்றுக் கொடுத்த வித்தை அற்புதமான வித்தை. அதை எங்கே ஃபிட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அலைஞ்சேன். இது எப்படி எடுக்கிறது, எப்படி ஃபிட் பண்ணி சொல்கிறது. இப்போ உதாரணமாக ஒரு 3-8 அப்படின்னா 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரம், 8ஆம் இடங்கிறது விபத்து, 3ஆம் இடங்கிறது உறுப்புகள், 8ங்கிறது யூரினல், 3ங்கிறது மாற்று, 8ங்கிறது சிறுநீரகம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணி எனக்கு சொல்ல தெரியல. ஓகே. ஸோ அப்போ 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரம், 3ங்கிறது 2 வீலரு, 8ங்கிறது திருட்டு போகிறது, 3ங்கிறது 2 வீலர், 8ங்கிறது ஆக்சிடென்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபிட் பண்ணி சொல்ல தெரியாமல் ஒவ்வொரு குருநாதரையாக தேடி 36 பேர்கிட்ட படித்தேன். ஓகே. 36 பேர்கிட்ட எத்தனை வருடங்கள் இந்த இது அப்படி இப்போ வரைக்கும் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஜோதிடங்கிறது பிரபஞ்சங்க ஐயா. இது ஒரு நாளில் கற்றுக்கொண்டோங்கிறது சும்மா போய் வேணா சொல்லலாம். கிரேட். ஸோ உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தில் எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இந்த ஜோதிடம்ங்கிறத ஒரு ஒரு நாளில் கற்று தேரலை, அதே மாதிரி இன்னமும் நீங்கள் கற்று முடிக்கல, இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகே. எப்படி சட்டம் புதுசாக சட்டம் வருது இல்லையா, படிச்சுட்டே இருக்காங்களே சட்ட புத்தகம், அதே மாதிரி சயின்டிஸ்ட் தேடிட்டே இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஜோதிடம். ஓகே. பொதுவாக வெளியிலேருந்து பார்க்குற பொதுமக்களுக்கு ஜோதிடம் பற்றின மிக்சட் ஒப்பீனியன் இருக்குது. ஒரு சில பேர் ஜோதிடத்தை நம்புறவங்க இருக்காங்க, கொஞ்சம் பேர் ஜோதிடம் போய் இல்லை ஜோதிடர்கள் பரிகாரங்கள்ங்கிற பேரில் ஏமாத்துறாங்க, அது இதுன்னு இந்த மாதிரியான விமர்சனங்களையும் ஜோதிடம்ங்கிறது இந்த துறைன்னு இல்லை எல்லா துறைகளுமே விமர்சனங்களையும் பாராட்டையும் சந்திக்கிறது இயல்பு தான். இப்போ நம்ம டீம் கிட்ட நம்ம பேசலாம். பொதுவாக அவங்களுடைய மைண்டில் ஜோதிடம் அப்படின்னா அவங்க என்ன பார்வை வச்சுருக்காங்க, அண்ட் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி உங்களுக்கு என்ன மாதிரியான, நீங்கள் பழகின பார்த்த நபர்கள் அல்லது நீங்கள் பார்த்த ஜோதிடர்கள் பெயர்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு ஜோதிடத்தை பற்றின இம்ப்ரெஷன் என்ன? டூ யூ பிலீவ் ஹோரோஸ்கோப், அஸ்ட்ராலஜி, ஜாதகம், ஜோதிடம் இதிலெல்லாம் நம்பிக்கை உண்டா? எந்த அளவுக்கு நம்பிக்கை உண்டு? அண்ட் அஸ் வெல் அஸ் பண்டிட் விஜய் சார் கிட்ட ஏதாவது கேட்கணுமா? முதல் சுற்றா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ நான் நிறையா பேர்கிட்ட என்னுடைய ராசி நட்சத்திரம்லாம் சொல்லி ஜோதிடம் கேட்டிருக்கேன். ஆனால் ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு கணிப்பும் இன்னொருத்தர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லக்கூடியதும் முரண்படுறதை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. சரிங்க. அப்போ எது சரியான கணிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு நிறையா தடவை எனக்கு. சரிங்க. அதற்கான ஒரு விடையை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உதாரணமாக சொல்கிறதா ஜோதிடத்தில் பலவிதமான மெத்தட்ஸ் இருக்குது, பலவிதமான ரூட் இருக்குது. இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், இப்போ நீங்கள் இங்கேருந்து நீங்கள் பாண்டிச்சேரி போகிறதா இருந்தால் ஓஎம்ஆர் வழியும் போகலாம், திண்டிவனம் போயும் போகலாம், விழுப்புரம் போயும் போகலாம், பல ரூட் இருக்கா இல்லையா. அது மாதிரி பலவிதமான ரூட்டு பயிற்சி பெற்றிருப்பாங்க, அவங்கவுங்க கண்ணோட்டத்துக்கு அது தெரியும். இப்போ ஒரு ஜோதிடங்கிறது பிரபஞ்சம், இந்த ஜாதகம் என்பதும் பிரபஞ்சம்தான், நீங்களும் பிரபஞ்சத்தில் ஒருத்தர் தான், கரெக்டுங்களா? அப்போ இப்போ முதல்ல கொலம்பஸ் ஒவ்வொரு லொக்கேஷனை கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறாங்களா இல்லையா. வாஸ்கோடகாமா முதல்ல
இங்கே வந்து காலிக்கட்டில் இறங்கினாருன்னு சொல்கிறாங்களா இல்லையா, அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூட்டு தெரியும். இப்போ உதாரணமாக இப்போ சொன்னேன் நான், 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரம், 3ஆம் இடம் தான் சோல்ட்ரு, கேட்டுங்களா, 3ஆம் இடம் தான் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டு, 3ஆம் இடம் தான் டாக்குமெண்ட்டு, 3ஆம் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விரல்கள், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இதில் நம்ம கேட்குற கேள்விக்கு கரெக்டான அவங்க ஆன்சர் கொடுக்குறவங்களா தான் அவங்களும் நம்மளும் ஒரு, அதாவது எப்படி சொல்கிறதுனா 2 பேரும் இணைந்தால் மட்டும்தான் அது சொல்ல முடியும். 3ஆம் இடம் ஆவணம், 8ஆம் இடம் திருட்டு, சரிங்களா, 3ஆம் இடம் தான் வாட்ச்சு, 8ஆம் இடங்கிறது டேமேஜ் ஆகிறது, 3ஆம் இடம் தான் கம்யூனிகேஷன், 8ஆம் இடங்கிறது கம்யூனிகேஷன் பிரேக் ஆகிறது, 3ஆம் இடம் தான் மொபைல் ஃபோன், 8 திருட்டு, 8 விபத்து, 3ஆம் இடம் 2 வீலர், இப்படி நிறையா இருக்குது. அந்த பாவகத்துக்கு நிறையா இருக்குது. அப்போ நாங்கள் ஒன்று கேட்குறது 3ஆம் இடம் சம்மந்தமாக தான் கேட்போம். ஆனால் உங்களுடைய என்ன இருக்கும், டாக்குமெண்ட்டாக இருக்கும், ஏதாவது சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை பாஸ்போர்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சிங்க் ஆகிறது, இந்த மாதிரி ராங்காக போகிறதுக்கு காரணம் அது ஒன்று தான். மற்றபடி கேட்குறது எல்லாமே எல்லா ஜோடருக்கும் தெரியும். அவங்க கேட்கக்கூடிய நேரம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா காலதேச வர்த்தமானம்னு ஒன்று இருக்குது. எந்த வயசு நபர்கிட்ட எதை போய் பேசுகிறது, நம்மளே ஒரு சமூகத்தில் ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கோமா இல்லையா. ஒரு 5 வயசு பையன்கிட்ட போய் காதலை பற்றி பேச முடியாது, கரெக்டாக. அப்போ ஒரு 5 வயசு குழந்தை ஜாதத்தை கொண்டு வராங்கன்னா ஜோடர் உஷாராகணும், அவ்வளோதான். 5 வயசு குழந்தை ஜாதத்தை கொண்டு வராங்க, அப்போ ஜோடர் உஷாராகணும். 5 வயசு குழந்தைக்கு ஜாதகம் பார்க்குறாங்க. அப்போ அந்த குழந்தை முதல்ல நல்லா இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கா, பேச்சு குறைபாடு இருக்கா, அதை தவற விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, என்னுடைய சக நண்பர் தான் அவர் ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு குழந்தைக்கு ஜாதகம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ என்னுடைய நண்பர்கிட்ட படித்தவர், அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த ஜாதகம் பார்த்துட்டு பலன் சொல்லிவிட்டு வந்து என்னுடைய நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்பா சென்னையில் தான், அப்பா நான் ஜாதகம் பார்த்தேன்ப்பா, ஒரு குழந்தை ஜாதகம்ப்பா, லவ் பண்ணி ஓடிடுன்னு சொல்லிட்டேன்ப்பா அப்படிங்கிறாரு. புரியுது. 5 வயசு குழந்தை லவ் பண்ணுமா? இது வந்து காலதேச வர்த்தமானம்னு ஒன்று இருக்குது. அப்போ என் நண்பர் சத்தம் போட்டு, உனக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன், இந்த குழந்தை தலை நல்லா இருக்கா, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, கண் பார்வை இருக்கா, வாயை திறந்து பேசுதா, நடக்குதா, இதை பாரு, நீ 25 வருஷம் கழிச்சு போகிறதுக்கு ஏன் போகிற? ஸோ இதுதான் காரணம். இந்த டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க இல்லையா, கண்டிப்பாக. அப்போ அவங்க கண்ணோட்டத்துக்கு என்ன வருதோ அதை சொல்கிறாங்க. இப்போ உங்கள் ஏஜுக்கு நான் என்ன சொல்லணும், இப்போ நீங்கள் வர்றீங்க, உங்களுக்கு நான் என்ன சொல்லணும், ஒன்று காதலை பற்றி பேசணும், கல்வியை பற்றி பேசணும், எதிர்கால சிந்தனையை பற்றி பேசணும், லைஃப்பில் எப்படி செட்டில் ஆகிறத பற்றி பேசணும், உங்களுடைய திட்டங்கள் என்னங்கிறத பற்றி பேசணும். இதுதான் இப்போ உங்ககிட்ட இருக்கும். இதே ஒரு 60 வயது நபர் வர்றாருன்னா ஃபஸ்ட்டு அவருடைய ஹெல்த்தை பற்றி பேசணும், கடைசி காலத்தில் பணம் வச்சுருக்காரான்னு பேசணும், கரெக்டுங்களா. ஸோ இது ஆளுக்கு தக்கவாறு மாறும். இவங்க அந்த 50 வயசு நபருக்கான கேள்வியை 20 வயசு பையன்கிட்ட கேட்குறது, 20 வயசு நபருடைய கேள்வியை 50 வயசு ஆளுக்கு போய் ஃபிட் பண்ணுறது, இதுதான் ராங்காக போகுதே ஒழிய மற்றபடி ஜோதிடங்கிறது உண்மை தான். அது யார்கிட்ட எப்போ அணுகிறது அப்படிங்கிறத கேள்வி. அதனால தான் முரண்பாடு வர்றதுக்கு காரணம் ஜோதிடம் உண்மை, முரண்பாடு வர்றதுக்கு காரணம் அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, வேறு ஏதாவது கேள்வி இருக்கா சார்? நீங்களே சொல்கிறீங்க ஜோதிடம் வந்து ஒரு பிரபஞ்சம் அப்படின்னு. பிரபஞ்சத்தில் உங்களுக்கு நீங்களே சொல்கிறீங்க ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு. இன்னொருத்தர் வந்து ஒரு ஜாதகத்தை அவங்கள்ட்ட கொடுக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தானே சார் நீங்கள் சொல்ல முடியும். தெரியாத விஷயங்களை பற்றி அவங்களுக்கு தவறான புரிதல் ஏற்பட்டுரும்ல சார்? இப்போ என்னை பொறுத்தவரை எப்படின்னா, அவங்க லக்ன பாவகத்துலேருந்து 12 கட்டமும் சுற்றி வந்துடுவேன். 12 கட்டமும். இப்போ 12ஆம் இடங்கிறது அப்ராடு, 12ஆம் இடங்கிறது படுத்து தூங்குற இடம், சரிங்களா. இப்படி நிறையா இருக்குது. 12ஆம் இடங்கிறது 2வது தொழில், சரிங்களா. இப்போ லக்னங்கிறது ஜாதகர், லக்னங்கிறது தலை, 2ஆம் இடம் கண், 2ஆம் இடம் முகம், 2ஆம் இடம் வாய், 3 கழுத்து, 3 கை ஷோல்ட்ரு, 4 மார்பு, 5 வயிறு, 6ங்கிறது இடுப்பு ஸ்பைனல் கார்டு, 7ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பிறப்புறுப்புகள்னு பேர், 8 ஆசன வாயி, 9ங்கிறது தொடை, 10ங்கிறது முழங்கால் மூட்டு, 11ங்கிறது கணுக்கால், 12ங்கிறது பாதம். இது மனிதனுடைய ஸ்ட்ரக்சர். அதே மாதிரியே ஒவ்வொரு பாவகங்களுக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருக்குது. 3ஆம் இடங்கிறது முயற்சி, 2ஆம் இடங்கிறது ஃபினான்ஸ், 4ங்கிறது சொத்து, 5ங்கிறது பூர்வீகம், 5ங்கிறது வழிபாடு. இப்படி 12 கட்டமும் அனலைசைஸ் பண்ணி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. இதில் இன்றைக்கி வரைக்கும் முரண்பாடு வந்ததில்லை. நம்ம கேட்குற கேள்வி சரியாக இருக்கும், ஆனால் அவங்க பதில் வந்து அவங்களுக்கு புரியாமல் பதில் வரும் சில பேருக்கு. இப்போ உதாரணமாக அப்ராடு ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு, அப்ராடு போனவங்க யார் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். அவங்க என்ன செய்வாங்க, பாதத்தை பற்றி திங்கிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுதான் விஷயம். காலில் பிரச்சனை இருக்குங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், காலில் இருக்கா பிரச்சனை இருக்கா, கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா சார்? ஸோ அப்போ 12 பாவகம் சுற்றி வந்து தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கங்கிறது தெரியல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சார், இப்போ நடராஜன் கேட்டதுனால நான் கேட்குறேன். இப்போ சில நேரங்களில் நீங்கள் பேரை வச்சே அப்படியே ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் அடிச்சு வருவீங்கல்ல? ஆமாங்க. அந்த மாதிரி இப்போ உங்ககிட்ட 2 கேள்வி வச்சிருக்காங்க. அவர் லட்சுமி நாராயணனும் கேள்வி வச்சாரு, நடராஜனும் கேள்வி வச்சிருக்காரு. லட்சுமி நாராயணன் கூட நீங்கள் ஏற்கனவே உரையாடி இருக்கிறதுனால நான் நடராஜனை உங்க முன்னாடி ஒரு சாம்பிளாக நான் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவர் வந்து நடராஜன்
சரிங்க. ஸோ அவர் வந்து இப்போ எந்த ஊருங்கிறது நடராஜன் இல்லை வேணாங்க சொல்லலாம், அது ஒன்றும் இல்லை, ஒரு அறிமுகம் கொடுத்துட்டோம். அதுல இருந்து நீங்க அப்படியே பிடிச்சி வாங்கலாம், ஒரு ரவுண்டு பார்க்கலாம். இப்போ நானே சொல்கிறேன், இப்போ அவர் நடராஜன் அவருடைய பேர். அப்போ நடராஜன் பேர் வருதுன்னா அதில் வந்து திருவாதிரை நட்சத்திரம் தான் நடராஜருடைய நட்சத்திரம். சரி, நடராஜருடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். சரி, அப்போ அங்கே மிதுனம் உள்ள யாராவது வரணும், உங்கள் வீட்டில் யாராவது மிதுனம் வரணும், அல்லது துலாம் வரணும், அல்லது கும்பம் வரணும், அல்லது தனுசு யாராவது வரணும். யாராக இருக்காங்களா? இதில் யார் இருக்கா? துலாம் இருக்காங்க. துலாமில் இருக்காங்க. ஏன்னா மிதுனத்துக்கு திரிகோண வீடுங்கிறது துலாம் வீடு. அப்போ துலாம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தராசு வீடு, வியாபார வீடு. இப்போ இந்த மிதுனத்துக்கு நான் மிதுனம் தான், நீங்கள் துலா லக்கணமாக துளாராசி இருந்துக்கோங்க, நான் மிதுனமாக வச்சு தான் பேசணும், சரிங்களா? இந்த மிதுனத்துக்கு 2ஆம் இடமே என்ன வீடுன்னா கடக வீடு. கடகம் நன்னீர், ஆறு, ஆற்றை ஒட்டி குடியிருக்கீங்களா? ஆமாம் சார், ஆறு இருக்கு, ஆனால் தண்ணி வராது, எப்பயாவது தான் சார் வரும். இல்லை, தண்ணி வராததெல்லாம் அவரோட பிரச்சனை இல்லை, தண்ணி வர்றது அது அரசாங்க. ஆறு ஆற்றங்கரை பகுதிகளில் நீங்கள் வாழணும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மிதுனம் 1, கடகம் 2, சிம்மம் 3, கன்னி 4, கரெக்டுங்களா? இந்த கன்னி வந்து தெற்கு ராசி, கரெக்டுங்களாங்கய்யா? கன்னி வந்து தெற்கு ராசி, கன்னி தெற்கு ராசி. அப்போ தென் மாவட்டத்தை சுட்டி காட்டக்கூடிய வீடு, கரெக்டுங்களா? 4ஆம் இடம் தான் சொந்த ஊர், வீடு, வண்டி, வாகனம்ங்கிறது 4ஆம் இடம், சரியா சார்? மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி. அப்போ தென் மாவட்ட பகுதியை சேர்ந்தவராக இருக்கணும். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா மிதுனத்துக்கு 5ஆம் இடங்கிற துலாம் வீடு, 12ஆம் இடங்கிற ரிஷப வீடு. ஸோ பூர்வீகத்தில் இல்லை, இப்போ அங்கேருந்து இடம் மாதிரி வந்திருக்கீங்கன்னு சொல்லணும். இது பூர்வீகம் இல்லை, சென்னை பூர்வீகம் இல்லை, ரைட்டா சார்? அப்போ இதை வச்சு தான் பிடிக்கிறது. ஓகே, அந்த பேர் வந்து மிதுனத்துக்குள்ளே போய் விழுகும். மிதுனத்துக்கு 5 குடையவரே 12 குடையவர், 5ஆம் இடம் பூர்வீகம், 12 வெளியூர், வெளிநாடு. வெளியூர் வெளிநாடு இடம் மாதிரி வர்றது பூர்வீகத்தை விட்டு இடம் மாதிரி பிழைப்புக்காக வரக்கூடியவர்கள்னு அர்த்தம். இன்னொன்று நடராஜன் சொல்லக்கூடிய வீடு காற்று வீடு, சரிங்களா? அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா மிதுன வீடு. மேசம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3. இந்த மிதுனம் காம்பினேஷன் இல்லாமல் அல்லது நடராஜன் பேர் கொண்டவர் இல்லாமல் இந்த மீடியா துறைக்குள்ள வர முடியாது. மிதுனம் தான் காத்து ராசி, சரியா? துலாமும் காத்து ராசி. அதுக்கு ட்ரையாங்கிள்ங்கிறது கும்பமும் காத்து ராசி. கும்பமும் மிதுனமும் துலாமும் இல்லாமல் நீங்கள் காற்று சம்மந்தப்பட்ட ஐடி, மீடியா, கலைத்துறை, இது சம்மந்தமான துறைகளுக்குள்ளே போக முடியாது. அதே மாதிரி மிதுனம் தான் உங்களுக்கு பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, சரியா சார்? ஸோ இது சம்மந்தமான துறைகள் தான் உங்களுக்கு இங்கே வரும், வேறு எதுவும் உங்களுக்கு மாறி வராது. இதுக்கு முன்னாடி என்ன இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்? ஐடியில். அது ஐடி, மீடியா, கலைத்துறை, அவ்வளோ மீடியா. ஐடி, மீடியா, கலைத்துறை, இதை தவிர வேறு எதுவும் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மிதுனத்துக்கு 12ஆம் இடம்ங்கிறது ரிஷப வீடு. ரிஷபம் தான் சினிமா தேட்டரு, சரியா சார்? சினிமா தேட்டர் பக்கத்தில் குடியிருக்கணும். கார்னர் பக்கத்தில் குடியிருந்தீங்களா? முக்கு திரும்புகிற இடம், டெட் எண்டு, கார்னரு, சந்துக்குள்ளே இதில் தான் குடியிருந்தீங்களா? இல்லை, வீதி கார்னரில் இருக்கும் சார். சார் எங்கேயா கார்னர் வரும், அவ்வளோதான் மேட்ரு. முதல்ல ஒரு படிப்பு, 2வது படிப்பு மாற்றி படிச்சிக்கலாம் சார். ஆமாம், முதல் படிச்சதுக்கு 2வது படிச்சுக்கு சம்மந்தம் இல்லாமல் படிச்சு. என்ன படிச்சு? ஃபர்ஸ்ட் பிகாம் படித்தேன், அடுத்து எம்ஏ ஐயா ஜேர்னலிசம். இருங்க, அது சொல்லிடலாம். புதன் தான் அக்கௌண்ட்ஸு, புதன் தான் காமர்ஸு, சரியா? அது படிச்சிங்க. முதல் படிப்புக்கு 2வது படிப்புக்கு சம்மந்தமாக படிச்சிக்கலாம். ஆமாம். சரி, 2வது படித்தா ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக ஏதாவது படிச்சிக்கலாம், அல்லது இந்த விஸ்காம் இது சம்மந்தமாக ஏதாவது படிச்சிக்கலாம். விஸ்காம் சம்மந்தம் படிச்சு. சரி, 2வது படித்தது ஏதாவது ப்ரைவேட் காலேஜில் படிச்சிக்கலாம், பிராண்டடான கல்லூரியில் படிச்சிக்கலாம். ப்ரைவேட் காலேஜ் தான் சார். ப்ரைவேட் காலேஜில் படிச்சிங்க. இது ஏதாவது இன்ஜினியரிங் சம்மந்தமான தொழில்நுட்ப கல்லூரியில் படிச்சிக்கலாம். ஆமாம் சார், தொழில்நுட்ப கல்லூரி. சரி, அது ஏதாவது பிராண்டடான ஒரு கல்வி நிறுவனத்தில் போய் படிச்சிக்கலாம். ஆமாம் சார், கோயம்புத்தூர் ஈச்சன். பிராண்டடான கல்லூரினா அதுவும் தெற்க தானே வருது உங்களுக்கு. 4ஆம் இடமே கன்னி வீடு, தெற்கு வரும். ஏதாவது ஓவர் பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்க பள்ளிக்கூடம், காலேஜ் ஐயா, பாலத்து கீழே தான் இருக்கு ஐயா. ஆமாம். ஏன்னா மிதுனத்துக்குள்ளே திருவாதிரை நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம், கரெக்டுங்களா? நடராஜன்கிறது ஆழகால விஷம் உண்ட நடராஜருடைய நட்சத்திரம் திருவாதிரைங்கிற ராகு, சரியா? பாலம் பாம்பு மாதிரி வளைஞ்சிருக்கா? அப்போ ஏதாவது பாலத்து கீழே இருக்க காலேஜில் படிச்சிக்கலாம், சரியா சார்? படிச்சிக்கலாம், அதில் படிச்சிக்கலாம். சரி, இது அதுக்கு 2ஆம் இடமே கடக வீடு, சந்திரனுடைய வீடாக வருது. ஏதாவது ரத்தனம் காலேஜ் ஐயா? ரத்தனம் காலேஜ். அவ்வளோதான், போங்க ஐயா. சந்திரன் தாங்க ரத்னம். நீங்கள் ஃபஸ்ட்டு படித்தது ஏதாவது பெருமைமிகு நாடார்கள் சமூகப்பட்ட கல்லூரியில் ஏதாவது படிச்சிங்களா ஐயா? ஆமாம் சார். சரியா? இதில் ஏதாவது ஐயனாடார் கல்லூரி ஏதாவது வருதா? ஐயனாடார் தான் படித்தேன். அவ்வளோதாங்க, போங்க ஐயா. ஏன்னா நல்லா கேட்டுக்கோங்க, இது உள்ள உங்களுக்கு சயின்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஏன் ஐயனாடார்னு எடுக்கணுங்கிறது லாஜிக் இருக்குது. இந்த மிதுனத்துக்குள்ளே என்ன நட்சத்திரம் வரும்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்று வரும், திருவாதிரை வரும், புனர்பூச நட்சத்திரம் வரும். பொதுவாக இந்த நடராஜன் பேர் கொண்டவங்களுக்கு மேக்சிமம் இடம் மாறி போவது சிறப்பு. இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் வந்து அந்த மிதுனத்துக்கு ட்ரையாங்கிள் வந்து கும்பம் வரும். மிதுனம் 1, கடக 2, சிம்மம் 3, கன்னி 4, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலாம் 5, கரெக்டாக? விருச்சிகம் 6, தனுசு 7, மகரம் 8, கும்பம் 9. இது வந்து ட்ரையாங்கிள் வீடுன்னு அதுக்கு பேர். ஒரு ராசிக்கு 5, 9 ட்ரையாங்கிள். ஒரு ராசிக்கு 5, 9 ட்ரையாங்கிள். அப்போ 5ஆம் ராசியாக துலாமும் 9ஆம் ராசியாக சனியும் வர்றதுனால
மிதுனத்துக்குள்ள முதல் நட்சத்திரம் மிருகசீரிஷமாக எடுத்துக்கொண்டு 9வது வீடு சனியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது சனி செவ்வாய்ங்கிறது நாடார். சனிங்கிறது வயசில் பெரியவங்கன்னு பேர். சரியா? வயசில் மூத்தவங்க ஐயான்னு சொல்கிறோம். இப்போ நான் என்னுடைய இயற்கையான வழக்கம் வந்து எல்லாரையும் ஐயா வாங்க ஐயா. இது என்னுடைய கேரக்டர், எனக்கு லக்கணத்தில் சனி இருக்கிறனால. சரியா? யாரையும் நான் சாருன்னு சொல்ல மாட்டேன். இன்னொன்று தமிழ் பற்று அதிகம். கரெக்டுங்களா? அதனால் நான் எல்லாரையும் வாங்க ஐயா அப்படின்னு நான் சொல்கிற பழக்கம். அப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரம் மிதுனத்தில் தொடங்கி ட்ரையாங்கிள் வீடு 9ஆம் இடம் சனியோட வீடாக வந்து அந்த வீட்டில் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் வருவதால், அந்த வீட்டில் செவ்வாயோட நட்சத்திரம் அவிட்ட வருவதால் சனி செவ்வாய் தான் பெருமை மிகு நாடார் சமுதாயம். செவ்வாய்ங்கிறது சத்திரியர், சனிங்கிறது பனைமரம். சரியா? சனிங்கிறது பனைமரம். அப்போ இந்த இது குலத்தொழிலாக செய்தவர்கள் யார்? சமூகத்தில் பெருமைமிகு நாடார் மக்கள். இன்றைக்கி அவங்க தான் துலாம் வியாபாரம் பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ சனியோட வீட்டுக்கு நேர ஆப்போசிட்டு சூரியனுடைய வீடு. சூரியன் ஐயனார், சனி சூரியன் ஐயனாடார்னு இப்படி தான் எடுத்தேன். நாட்டு புரியுதா? போங்க. இதில் யாராவது பிரிண்டிங் டெக்னாலஜி இருந்தாங்களா? யாராவது ஆசிரியர் யாராவது உங்கள் வீட்டில் இருந்தாங்களா ஐயா? இல்லை சார், யாரும் இல்லை அரசு பணிகளில் யாராவது இருந்தாங்களா ஐயா? இல்லை, யாருமே இல்லை சார். இல்லை யாராவது வியாபாரம் செஞ்சாங்களா? இல்லைனா ஃபுட் இண்டஸ்ட்ரி உணவு சம்மந்தமாக செஞ்சாங்களா? யார் உணவு சம்மந்தமாக வச்சுருந்தாங்களா ஐயா? ஏதாவது மளிகை கடை வச்சுருந்தாங்களா? ஆமாம், வச்சுருக்காங்க. மளிகை கடை வச்சுருந்தாங்களா ஐயா? சரி, அவ்வளோதான். கரெக்டு, இந்த பேருக்கு அது கரெக்டு. சரி, இப்போ நீங்கள் நடராஜுக்கு சொன்ன இந்த பலன்கள் இருக்குல்ல, இதுதான் நான் வந்து உங்களோட யூனிக்னஸாக நான் பார்க்குறது. ஏன்னா ரொம்ப அக்ஷர சுத்தமாக இந்த பலன்களை சொல்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறோம். ஓகே, அதாவது அவங்க வந்து என்னென்னா தே ஒன்ட் எக்ஸ்பிளைன் எதனால் இந்த பலன்களை நாங்கள் சொல்கிறோம், இல்லை எதனால் இந்த ஒரு ஒரு சொல்யூஷன் ஒன்று அரைவ் ஆகிறோம்ல, இப்படித்தான் அல்லது இதுதான் உங்கள் பேர் ஏன் இப்படி இருக்குது, இல்லை உங்களோட தொழில் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லும்போது கூடுமானவரை ஜோதிடர்கள் என்ன விளக்குறது இல்லை அப்படின்னா, எதனோட எந்த காம்பினேஷன் அதனால இந்த ரிசல்ட் அப்படிங்கிறத பொதுவாக சொல்கிறது இல்லை. ஐ திங்க் அதுதான் உங்களோட ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன். நீங்கள் நடராஜனுக்கு சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப ஆர்வத்தில் கிரண் வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நட்ராஜ்காக தான் அது. இப்போ நட்ராஜ் வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, அது சம்பந்தமாக பக்கத்து இலைக்கு பாயசம் உன் வீட்டில் எப்போ பார்க்குறாங்கிறத கேட்டீங்கன்னா அம்மாவது சந்தோஷப்படுவாங்க. அதோட சேர்த்து அவர் சொல்லிட்டு அதாவது ஐயா நீங்கள் கேட்டது நான் படித்த குருநாதர்களே அப்படித்தான். ஓகே, எனக்கு கொடுக்கும்போது டெஃபினேஷனோட தான் கொடுத்தோம். இந்த ஸ்டைல் வந்து நீங்கள் யாரோடையாவது அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்களா, இல்லை இது உங்களோட ஸ்டைலாக? என்னுடைய குருநாதருடைய ஸ்டைல் இது. ஓகே, நான் குருநாதர் நீங்கள் சொல்கிறவர் யாரு? அந்த ஜோசப் சுந்தரராஜன் அவரா இல்லை வேறு? அவர் தான் முதல் குருநாதர். அதாவது முதல் குருநாதர் திரு ஜெயராம் ரெட்டி ஐயா. அதுக்கப்புறம் திருச்சியில் ஒரு 5-6 பேர். சரி, எனக்கு தெளிவுபடுத்தி இந்த பாவகங்களையும் கிரகங்களையும் இது இந்த மாதிரி தான் இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னது திரு ஜோசப் சுந்தரராஜ் ஐயா. அதற்கு பின்னாடி நிறையா குருநாதர்களை சந்தித்து படிச்சிருக்கிறேன். இந்த பெயரை வச்சுக்கிட்டு சொல்கிறது எல்லாமே வந்து இன்னொரு குருநாதர். அவர் மானசீக குரு. அவரை நான் சந்திக்காமலேயே அவர் கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தரையர் போல் அவர் இப்படித்தான் எடுக்கிறாரு அப்படின்னு ஏற்கனவே நண்பர்கள் வந்து ஒருத்தர் மூலமாக தெரிஞ்சு அதை நான் பயிற்சி பண்ணி அதுக்கப்புறம் அந்த குருநாதரை ஒரு 6 முறை சந்தித்து எல்லாமே 1 மணி நேர சந்திப்பு. இவர் இப்படித்தான் எடுக்கிறாரு, வைக்கப்போலுக்குள்ளே ஊசியை போட்டு தேடின மாதிரி தேடிட்டு இருந்தேன் பேர்களை. அப்போ இவர் இப்படித்தான் எடுக்கிறாரு ட்ரையாங்கிளில். இப்போ உதாரணமாக 10 பேர் உட்காந்துருக்காங்கன்னா ஒரு ஆள் உள்ளே வந்துட்டு உள்ளே வரும்போது இன்னொருத்தர் வெளியில் போனார்னா, இப்போ ஒரு ஆள் உள்ளே வர்றாருன்னா இங்கே இந்த பேர் கொண்டாலும் வெளியே போயிடுவாங்கன்னு சொல்லுவார். அவர் பயங்கரமான ஒரு நாலேஜ். தென்னிந்தியாவின் ஒரு மாபெரும் ஜோதிடர். கிரேட். அவர் இப்படித்தான் பண்ணுறாருங்கிறத அவர் எனக்கு சொல்லிலாம் கொடுக்கல, ஆனால் அவர் தான் குருநாதர். சூப்பர். சார், இப்போ இன்னொரு கேள்வியும் வருது. பொதுவாக ஜோதிடர்கள் அப்படின்னாலே ஒரு சின்ன ஒரு அவர்ஷன் ஜோதிடத்து மேலே வந்ததுக்கு காரணம் ஜோதிடர்கள் சொன்ன பரிகாரங்கள். ஸோ பரிகாரம்ங்கிற பேரில் வந்து யாகம் நடத்துறது, இன்னும் வெவ்வேறு விதமான செலவினங்களை கூட்டக்கூடிய அல்லது அவங்களே ஒரு ப்ராடக்டை வச்சுக்கிட்டு அந்த ப்ராடக்ட் அவங்க தலையில் விற்கிறது. அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத பார்த்து பலர் கொஞ்சம் தள்ளி போனதுக்கான காரணம் ஒன்று என்னன்னா இந்த பரிகாரம்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் கூட பேசும்போது கூட அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க. இந்த கல்லை போடு, அந்த மோதிரத்தை போடு, அதை பண்ணி இதை பண்ணுன்னு தன்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை விற்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி சிலர் நகர்ந்ததுனால அது ஒட்டுமொத்த இந்த ஜோதிடர்கள் மேலேயே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை உருவாக்குனதை என்னால் உணர முடியுது. உங்களுக்கு இதை பற்றின ஒப்பீனியன் என்ன? பொதுவாக ஒரு பரிகாரம்ங்கிறது ஒரு ஜோதிடர் எதற்காக சஜஸ்ட் பண்ணுறாரு, இல்லை பரிகாரங்கள்ங்கிறது எப்படி இருக்கணும் உங்களுடைய பார்வையில், அல்லது நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற பரிகாரங்கள் எப்படி இருக்கும்? சரி, நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களுக்கு பேர் இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரனும் புதனும் சேர்ந்தால் அவங்க யாகம் வேறு மாதிரி கொண்டு போவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா சங்கமேஸ்வரர்னு எடுக்கிறேன். ஓகே, எப்படி அதை எடுக்கிறீங்க? சந்திரன் புதன் தான் சங்கம யோகம்னு பேர். அப்போ சந்திரனும் புதனும் சேரும்போது சந்திரன் தண்ணிக்கான கிரகம், புதன் இணைவுக்கான கிரகம். அப்போ இதுக்கு பேர் திரிவேணி சங்கமம்னு பேர். அதுக்காக நம்ம இங்கேருந்து அலகாபாத் போக முடியாது. தமிழ்நாட்டில் திரிவேணி சங்கமம் நிறைய இடத்துல இருக்குது. அது சந்திரன் புதனுக்கான இடம்னு பவானி கூடுதுறை. அப்போ அங்கே வந்து சங்கமேஸ்வரரே இருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்கு போகும் பொழுது 108 யாகம் செஞ்சதுக்கு சமம். போய் அந்த கிரகங்களுக்குன்னு பேர் இருக்குது.
அதே மாதிரி அதுக்கான கோயில் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வர்றாரு, ஆறுமுகத்தால் பிரச்சனையான்னு கேட்குறோம். ஆமாங்க, செவ்வாய் வந்து முருகனுக்கான கிரகம். அவன் தான் ஆறுமுகம்னு அவனுக்கு ஒரு பேர் உண்டு முருகப்பெருமானுக்கு. அவர் 2ஆம் இடத்துல இருக்க 2 முகம். அப்போ 6ங்கிறது கலகம், 6ங்கிறது கலகம், 2ங்கிறது பணம், 6ங்கிறது கலகம், 2ங்கிறது பணம், 2ஆம் இடங்கிறது முகம். ஆறுமுகம் பணம் வாங்கிட்டு தரமாட்டேங்கிறான் சார். அப்போ மயிலம் ஆறுமுக சாமியை போய் பாருங்கள். இதுதான் என்னுடைய கான்செப்ட். ஸோ பரிகாரத்தையுமே அவங்களுடைய ஜாதகமே சொல்லிடுதுங்க. ஆமாம் ஆமாம். ஓகே. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகிலாங்கிற பொண்ணை விரும்பிடுறாரு, கல்யாணமும் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணு வேண்டாங்குது, எனக்கு லைஃப் வேண்டான்ட்டு இவரை விட்டு விலகி போகுது. இப்போ அந்த பொண்ணோட அவர் சேர்ந்து வாழணும்னு விருப்பப்படுறாரு. பேர் என்ன? அகிலா. நான் என்ன கோயில் சொன்னேன்? அகிலாண்டேஸ்வரியை போய் பாருங்கள், திருவானைக்காவல் போக சொல்லி. அவ்வளோதான். இதுதான் நான் என்னுடைய பரிகாரம். என்னுடைய பரிகாரங்கிறது இதுதான். அப்படின்னா கூடுமான வரை நீங்கள் இந்த கல் போடு, தகடு அடி, அதெல்லாம் நானே போகிறது இல்லைங்களே. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை உங்களுடைய குருநாதர்கள் அதை சொல்ல? என்னுடைய குருநாதர்கள் யாரும் அதை சிபாரிசு பண்ணலை, யாரும் அதை பாடு அப்படின்னு சொல்லலை. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விவிஐபி டெய்லி யாகம் பண்ணுறாங்க வீட்டில். அவங்க தினசரி யாகம். எதுக்காக? பொலிட்டிக்கலில், மற்றபடி அவங்க லைஃப்பில் வெற்றிக்காக அது பண்ணுறாங்க. இதுகளை அழிக்கிறதுக்கு ஏதோ சுதர்சன ஹோமம், ஏதோ சத்யநாராயண ஹோமம், டெய்லி ஒரு ஹோமம். எந்த ஜோசியர் சொன்னாலும் யாகம் பண்ணிடுவாங்க. பண்ணுறது கூட நமக்கு குறைஞ்சது 50,000 25,000 ரூபா. சில நேரங்களில் பர்டிகுலராகவே சொல்றாங்க, இந்த அரசியல் தலைவரை பின் பாயிண்ட் பண்ணி இவருக்கு ராஜயோகம் இருக்கு, இவர் வந்து இத்தனை முறை முதல்வர் ஆவார், இத்தனை முறை இவர் இதுவாவார் அதுவாவார்னா வெவ்வேறு பலன்கள்லாம் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி நீங்க என்னைக்காவது நம்ம தமிழ்நாட்டோட இந்தியாவினுடைய பலன்களை கணிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு அரசியல் பாதை தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் ஏதாவது உங்கள்கிட்ட கணிப்புகள் இருக்கா? என்னை பொறுத்தவரை நான் கணிச்சது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம பாரத பிரதமர் அப்போ அவருக்கு முதல்ல பிரைம் மினிஸ்டர் ஆகும்பொழுது, பேசு தமிழா பேசல நான் எவ்வளவு நாள் நீடிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஐயா இது வந்து மனசுல இருக்கிறத போட்டு உடச்சிட்டா. இந்த வாரத்துல 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசணுமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் அந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.